கட்டப்பாவின் மகள் திவ்யா சத்யராஜ். நல்லா இவ்வளோ பெருசு இருக்கும், முகம் மட்டுமே இவ்வளோ பெருசு இருக்கும், எனக்கெல்லாம் குட்டையாதான். அந்த அம்மா சொல்லுது, 3 நாட்களுக்குள் தளபதியுடன் போட்டோ எடுத்து தளபதியின் தொண்டர்கள் என் இன்ஸ்டாவுக்கு அனுப்புங்கள். நாங்கள் ஏண்டி உனக்கு அனுப்புனோம்? என்னடி இது? ஏன் தளபதி போகிற பஸ்ஸை போட்டோ எடுத்து வச்சுப்போம், அவர் போகிற வழியில் இருக்கிற பேனரெல்லாம் போட்டோ எடுத்து வச்சுப்போம், வாய்ப்பு கிடைத்தா அவர் கூட நின்று ஒரு போட்டோ எடுத்துப்போம், நாங்கள் வச்சுப்போம், அது எங்களுக்கு பெருமை. நான் ஏண்டி எடுத்து உனக்கு அனுப்புனா இன்ஸ்டாவில்? உனக்கு ஆசையாக இருந்தால் நீவா போட்டோ எடுத்துக்கோ. இந்த பக்கத்து ஏழைக்கு பாயச கதைலாம் வேணாண்டி திவ்யா. திவ்யா, பக்கத்து ஏழைக்கு பாயசம்னு ஒரு கதை இருக்குது, இவனுக்கு ஓணும் பாயசம், பக்கத்து ஏழைக்கு போடு பண்ணுவானா, ஏய் உனக்கு ஓணுன்னா வாங்கிக்கடா அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இந்த அம்மாவுக்கு நம்ம தளபதி கூட போட்டோ வேணும், அதை சொல்ல முடியல. ஏன்னா இருக்கிற இடம் கோபாலபுரம். கோபாலபுரத்தில் இருந்துக்கிட்டு எனக்கு போட்டு அனுப்புனா நீ அங்கே என்ன கெதி ஆவ? நீ கிளம்பி வா தாவே காக்கு, ஒரு போட்டோ நான் 9 போட்டோ உனக்கு நான் எடுத்து அனுப்புகிறேன், கிளம்பி வாடி அம்மா. ஆத்தா கிளம்பி வா. அன்னைக்கு அப்படிதான் சொல்கிறேன், திரையில் ஆடுபவர்களெல்லாம் ஆடுகாலிகள் இல்லை, தரையில் இறங்கி அடிக்கணும். நான் உன்னை அப்பவே கூப்பிட்டேன் ஆலந்தூர்ல, வா இறங்கி ஆடலாம், நான் ரெடி. தார தப்பட்ட பறைசைக்கு நான் ஆட ரெடி, நீ ரெடியா? என்ன நினச்சின்னு இருக்குது இந்த பொண்ணுன்னு எனக்கு ஒன்றுமே புரியல. அதுக்கு ஏதோ எழுதி கொடுத்து அது பாட்டு படித்து பேசிட்டு போயிட்டு இருக்குது.